Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Taste the symphony of Milky Mist Capella Chocolatum. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மகாவிஷ்ணு ஒரு அரசு பள்ளியில் போய் பேசி அதன் தொடர்ச்சியாக கைதும் ஆகி அவர் சிறையில் இருக்கார். எனக்கு தெரிந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு கைதுங்கிறது முதல் முறை. என்னை கேட்டால் இப்படி கைது செய்யணும்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க கைது செய்யப்படுகிறது. மகாவிஷ்ணுவெலாம் நம்ம பார்க்குறோம், அவருக்கு எவ்வளோ வயதுன்னு எனக்கு தெரியாது. கண்ணாமுன்னான்னு பணம் இருக்காமல் அடிப்படை படிப்பறிவு கூட கிடையாது, ஒரு டிகிரி கூட முடிக்காதவர், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிட்ட அவர் பேசின உடல் மொழியை கவனிச்சிங்களா? நீ உன் பேர் என்ன? எனக்கு என்னமோ இவர் ஒரு பின்புலம் இல்லாமல் இருக்க மாட்டார். திருவள்ளுவர் சொன்னதை தானே சொல்கிறாப்புல, மகாவிஷ்ணு முன் ஜென்ம கர்மாவை பற்றி பேசுகிறார். இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்படுவதற்கு போன ஜென்மம் தான் காரணம் அப்படின்னா, இதைத்தான் அவன் கர்மாங்கிற பேரில் அவன் என்ன சொல்கிறானா, நீ துப்புரவு தொழிலாளியாக பிறந்ததை துப்புரவு தொழிலாளிங்கிறத பெருமையாக செய், மலம் அள்ளுவதை பெருமையாக செய், உரிமை கொடு, மண்ணாங்கட்டி கொடு, கூலி உயிர் கொடுன்னு கேட்காத, மூடிக்கிட்டு இரு. திருவள்ளுவரே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திருக்குறளை எதிர்க்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. இந்த சனாதனவாதிகள், இந்த மனுதனவாதிகள் இன்னைக்கு திருக்குறளை மேற்கோள் காட்டுறவங்க திருக்குறளை தீண்டப்படாத ஒரு குறளாக, ஒரு இலக்கியமாக தான் அவங்க வச்சுருந்தாங்க. திருக்குறள் இயற்றப்பட்ட காலத்தையும் இருண்ட காலத்தையும் வெளியே வச்சிருக்கிறான். இவன் திருக்குறளை பற்றி நமக்கு சொல்லி தராங்களா? திருக்குறளில் எழுபிறப்பும் ஏமா புடைத்துன்னு இருக்குல்ல. திருக்குறளில் உங்களுக்கு இன்றைக்கு உள்ள ஒரு சாதி மறுப்பு, சனாதன மறுப்பு இருக்கானா? இருக்குது. அதே சமயம் பெண் விடுதலை இருக்கான்னு கேட்டால் பெண் விடுதலை எங்கே கிடையாது. உடனே அவங்க திருக்குறளை படிக்கிறாங்கன்னு திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்து கொடுக்கப்பட்ட மாலம்னு இவங்களா கற்பனையாக பெரியார் சொல்லலாம். திருக்குறளை வளர்த்ததே பெரியார் தான் சார். நிறைய ஸ்கூல்ஸில் கிறிஸ்துவ மத போதனை நடக்குது, இஸ்லாமிய மத போதனை நடக்குது, அதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க. அரசு பள்ளியில் நடக்குதா? இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அரசு பள்ளி. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கிறிஸ்துவ மத பள்ளியில் மத பிரச்சாரம் நடந்து மதம் மாற்றுறாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவே ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தான் படித்தாங்க. இன்றைக்கி பாஜகவில் இருக்க கேபினட் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அவங்க பசங்க ஃபுல்லாகவே கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. எத்தனை பேர் மதம் மாறிட்டாங்க, எவ்வளோ பேர் பிரச்சாரம் செஞ்சு பைபிள் இதாக இருக்கப்பட்ட அவ்வளோ கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்து வெறி பிடிச்ச இந்துத்துவா மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளிக்கு அலேலியாவும் தேவையில்லை, ஆர்எஸ்எஸ் கேம்பும் தேவையில்லை, அல்லாவும் தேவையில்லை. யார் அனுமதிச்சா, இவர் யார் மூலமாக வந்தார், அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். அந்த லாபி, இப்போ இவர் ஒருவரை சிறையில் வைப்பது அப்படிங்கிறது இவரை மட்டும் பயமுறுத்துமா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன். வணக்கம் சார். வணக்கம். மகாவிஷ்ணு ஒரு அரசு பள்ளியில் போய் பேசி மூடநம்பிக்கை பரப்புரை செய்து அதன் தொடர்ச்சியாக கைதும் ஆகி அவர் சிறையில் இருக்கார், நீதிமன்ற காவலில் இருக்கார். இது குறித்து உங்களுடைய பார்வை? எனக்கு தெரிந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு கைதுங்கிறது முதல் முறை. என்னை கேட்டால் இப்படி கைது செய்யணும்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க கைது செய்யப்பட்டவர்கள். இந்த காரணத்திற்காக கைது செய்யணும்னா இந்த தொடக்கம் இந்த மாதிரி பகுத்தறிவுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்படுத்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க லாபிலாம் பெரிய லெவலில் இருக்குது. இந்த மகாவிஷ்ணுவெலாம் நம்ம பார்க்குறோம், அவருக்கு எவ்வளோ வயதுன்னு எனக்கு தெரியாது. அவருடைய சொத்து மதிப்பு குறித்துலாம் நிறையா நான் கேள்விப்படுறேன். இந்த வீடியோஸ்லாம் வருது. என்ன அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை தெரில. கண்ணாமுன்னான்னு பணம் இருக்காமல் அடிப்படை படிப்பறிவு கூட கிடையாது, ஒரு டிகிரி கூட முடிக்காதவர். என்னன்னா இந்த மாதிரி வாய் மாலங்கள் தான் முழுக்க போன ஜென்மம், இது நெத்தியில் கொண்டு அதை நிப்பாட்டுவேன், இதை இது பண்ணிடலாம், ஆன்மாங்கிறது, இந்த மாதிரியான ஸ்பீச்சை மட்டுமே கொடுத்து ஒருத்தர் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காருனா, எனக்கு என்னமோ இவர் ஒரு பின்புலம் இல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு வலதுசாரி பின்புலம், வலதுசாரி யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரரோ ஏதோ, இவங்க இந்த துணிச்சல் இல்லாமல் அவங்களாம் இப்படிலாம் பேச முடியாதுங்க. அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிட்ட அவர் பேசின உடல் மொழியை கவனிச்சிங்களா? நீ உன் பேர் என்ன? இவர் ஒரு கெஸ்ட்டு, ஆன்மீக பேச்சாளர். ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்பவர்கள் எப்படி இருக்கணும்? அவரை எதிர்த்து ஒருத்தன் எவனாவது தப்பாக பேசினா கூட, மகனே பொறுத்தருள்வாய், இருங்க அவர் ஏதோ கேட்குறாரு, இப்படி தானே பேசுவாங்க. சராசரி பண்பட்ட அரசியல்வாதிகளே இப்படி தான் இருப்பாங்க. செருப்பு கட்டி எரிஞ்சிருக்காங்க அரசியல்வாதிகள் மீது, சாணியை கரைச்சி எரிஞ்சிருக்கிறாங்க, கெட்ட வாரத்தில் தலைவர்களை பற்றி எழுதுவாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க? விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழிய உன்னை பழி வாங்க விட மாட்டேன்னாலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் ஒரு ஆன்மீகவாதி, இவரே அப்படி கோவப்படுறாருன்னா அவர்கிட்ட எங்கள் பக்கம் இருக்குடா, நீ அவ்வளோ சீக்கிரம் தொற்றுவியா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த இது, அதை தான் நான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயமா எல்லாருக்கும் சொல்கிறேன். அவர் பேசினதுக்கு தண்டனை, மாற்றுத்திறனாளிகள் இழிவுபடுத்துகிறாருங்கிறதெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தாண்டி அவர் பின்புலம் என்ன, எனக்கு அவரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. எனக்கு என்னமோ பின்புலம் என்ன, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பணம், இவ்வளோ செல்வாக்கு, வெளிநாடுகளில் வாய்ப்பு,
ஒரு பேசிக் டிகிரி கூட முடிக்காதவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா இவங்கெல்லாம் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் உருவாக்கப்படுறாங்க. ஒரு அரச பயங்கரவாதம், ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட்டுகள் ஏதோ ஒரு நலனுக்காண்டி இவர மாதிரி ஆட்களை மெயின்டைன் பண்ணுதுன்னு தான் பார்க்குறேன். இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதனால தான் நான் சொன்னேன், கைது செஞ்சது இவர்களை பயமுறுத்துமான்னு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போனா ஜெயிலுக்கு போய் அவங்க வந்து திருப்பி வெளியே அவங்கள எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நாம் கவனிக்க வேண்டியது இந்த தனிநபரை பிடித்து சிறையில் போடுவதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் இந்த மாதிரி நபர்கள் உருவாக்கக்கூடாது. உருவாகாத வண்ணம் நம்ம தடுப்பு சட்டங்கள், விஷயங்கள், பள்ளிக்கூடங்களில் ஒரு அரசியல் பார்வை, ஒரு பகுத்தறிவு பார்வை, ஒரு அறிவியல் பார்வையுடன் நமது கல்வி வளாகங்கள் மாறணும். ஏன் இந்த மாதிரி நபர்கள் என்ன ஆன்மீகம் தானே பேசுறாங்க, அதுல இவ்வளவு நாள் இருந்த நம்பிக்கை தானே பேசுறாங்க, இப்ப திடீர்னு ஏன் எதிர்க்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வருது. இவ்வளவு நாள் இருந்த நம்பிக்கைன்னா இந்த சமூகத்தில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குங்க. ஜாதி வேணும்னு சொல்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் அதிகம். இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதி எதிர்ப்பு போராளிகள் அதிகமா, ஜாதியை இயல்பாக ஏற்றுக்கொள்பவர்கள் அதிகமா? இயல்பாக ஏற்றுக்கவங்க தான் அதிகம். உங்களுக்கு டெல்லி எதிர்த்து தமிழ்நாடு மாநில சுயாட்சி, பெரியார் வந்து தொடர்ச்சியாக நம்ம டெல்லி எதிர்ப்பு அரசியலை பேசினாருங்கிற அரசியல் உணர்வை நீங்கள் அவன்கிட்ட போய் டெல்லி நம்மளை கொடுமைப்படுத்துதா அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா இந்த அரசியல் வார்த்தையை புரியாமல் திருன்னு முழிப்பான். அதே சமயம் பொண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணோமா, ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னா விஷயம் தெரிஞ்சவன் தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ரொம்ப சராசரி ஆட்கள் பார்க்கணுங்குவாங்க. அப்போ ஜாதகம் சரியா, ஜோதிடம் சரியா, கடவுள் நம்பிக்கை சரியா, நீங்கள் ஒவ்வொன்றா போகணும். இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அதுதானே பாரம்பரியம், அதுதானே நம்மளுடைய அது பாரம்பரியம் பழமைனா நீங்கள் குழந்தை திருமணத்துலேருந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. அந்த பாரம்பரியத்தை உடைத்து தானே அம்பேத்கர் சட்டம் வந்துச்சு, பெரியாருடைய போராட்டங்கள் வந்தது, இங்கே எத்தனையோ பேருடைய உழைப்பு, இது தொழிற்சங்க விடுதல் எல்லாமே பாரம்பரியம் தானேங்க. முதலாளி சொல்கிற வரையும் வேலை செய்யுங்கிறது தான் பாரம்பரியம். இன்றைக்கி 8 மணி நேரம் வேலை கேட்டு வாங்கியிருக்காங்கல்ல. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புங்கிறது தான் பாரம்பரியம். இன்றைக்கி பெண்கள் படிக்கிறாங்கல்ல. குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு என்ன தீர்மானிக்க உரிமை, அது அவங்க புருஷன் வீட்டில் பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி அதை உடச்சி வந்துருக்கல, பெண்ணுக்கு அந்த உரிமை உண்டு, குழந்தை வேண்டாம் என்று சொல்வதற்கான உரிமை உண்டு, விதவை மறுமணம் உண்டு, பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, புருஷன் வீட்டிலேயே புருஷன் செத்ததுக்கு அப்புறமா அதில் உரிமை வேணும், அப்பா சொத்துலேயும் உரிமை வேணும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? 1929 நீதி கட்சி மாநாட்டில், சுயமரியாதை மாநாட்டு, செங்கற்பட்டு மாநாட்டில் பெரியார் இதை போடும்போது எல்லாரும் அடிக்க வந்தான், கோவப்பட்டான். பெண்களுக்கு சொத்து உரிமை, பொம்பளைகளுக்கு சொத்து கொடுத்தா நல்லா இருக்கும்பியா, அவ்வளோ சொத்தையும் வைட்டியா முடியா ஓடவா அப்படின்னாங்க. அப்படி பேசின பிற்போக்குவாதிகள் இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டிருக்கு. கலைஞர் ஆட்சி 89 போட்டுச்சு, 87 ஆந்திரா கவர்மெண்ட் போட்டுச்சு, 85 கேரளா கவர்மெண்ட் போட்டுச்சு. ஆனால் 1929 பெரியார் போட்டார், பெண்களுக்கு சொத்துரிமை, பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடக்கூடாது. அது அதே மாதிரி போட்டதோடு மட்டும் இல்லை, ராமச்சந்திர சேர்வை என்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் தன் பேருக்கு பின்னாடி இந்த சேர்வையை எடுத்தார். சவுந்தரபாண்டிய நாடார் தன் பேருக்கு பின்னாடி இந்த நாடார் எடுத்து இனிமேல் பேருக்கு முன்னாடி சாதி பட்டம் போடாதீங்கன்னு. அப்போல்லாம் எல்லாருமே சாதி பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு ஜாதி தலைவர்கள் யாரும் சாதி பேர் போடுறவங்க தமிழ்நாட்டில் யார் சொல்லுங்கள்? ஜி.கே. மூப்பனாரை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவருடைய உண்மையான பேர் பல பேருக்கு தெரியாது, கருப்பையா. நீங்கள் கருப்பையா, தலைவர் கருப்பையா அவர்களேனா யாருக்குமே தெரியாது யார் அவர் அப்படின்னு. மூப்பனார்னு பழகிட்டார். அப்புறம் வேறு யாருக்கு ஜாதி பேர் இருக்குது? பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவர் அப்படி சொன்னால் தான் தெரியும். மூப்பனார் அப்படி சொன்னால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 பேரை தவிர்த்து வேறு யாருக்கும் ஜாதி பேரோடு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை தவிர்த்து பிற ஸ்டேட்டில் பாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேர் கூட உங்களுக்கு சாதி வாழ்வுடன் தான் ஒட்டி கொண்டு இருக்குது. மேற்கு வங்கம், ஊபி, ஷிண்டே, ஏதோ ஒரு ஷிண்டே, ஒரு சர்மா, ஒரு பாண்டே, ஒரு முகர்ஜி, பத்தாயா ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே தான் அது இல்லை. ஸோ இதற்கான புரட்சி விதையை தமிழ்நாடு 1929 சுயமரியாதை மாநாட்டிலே போட்டுருச்சு. ஸோ அப்படி ஒரு விஷயம் இந்த சூழலில் சில விஷயங்களை சட்டமாக தாங்க போடணும். இது பாரம்பரியம், இது பழமை, அப்படி இருக்கட்டும்லாம் இருக்க முடியாது. உங்கள் பாரம்பரிய பழமையை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தும் அதுக்கு எதிர்ப்பு பெண்களிடமிருந்து வந்தால் நாங்கள் குரல் கொடுப்போம். வரதட்சணை வாங்குவதுங்கிறது பாரம்பரியம் தானே. பொண்ணுனா என்ன? இந்து மத தர்மப்படி மாடுன்னு அர்த்தம். மாடுனா செல்வம். மாட்டுப்பொண்ணு என்ன? செல்வம் கொண்டு வர பொண்ணு, அதான் மாட்டுப்பொண்ணு. செல்வம் கொண்டு வர்றது. அப்போ வரதட்சணை என்பதை மதம் அங்கீகரிக்கிறது, சடங்கு அங்கீகரிக்கிறது, சம்பிரதாயம் அங்கீகரிக்கிறது, நீங்கள் சொன்ன பாரம்பரியம் அங்கீகரிக்கிறது. அப்புறம் டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வந்தீங்க, ஏன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தீங்க? இந்த சட்டங்கள் வந்து அப்போ இந்து மதத்துக்கு எதிரானதா, பாரம்பரியத்துக்கு எதிரானதானா? ஆமாம். ஆனால் இன்றைக்கி அதை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாதுன்னு மதம் சொல்லுச்சு, பெண்கள் வரதட்சணை வாங்கி தான் வரணும், அடிமை மாதிரி தான் வரணும்னு சொல்லுச்சு, அதையெல்லாம் உடைச்சிருக்காங்கல்ல. திருவள்ளுவர் சொன்னதை தானே சொல்கிறாப்புல. மகாவிஷ்ணு முன்ஜென்ம கர்மாவை பற்றி பேசுகிறார். முன் ஜென்மங்களில் நம்ம செய்கிற விஷயங்களுடைய ரிஃப்ளெக்ட் இந்த ஜென்மத்தில் வரும். அப்போ அது வந்து இன்னொரு அர்த்தம், இந்த ஜென்மத்தில் எந்த பாவம் செய்யாதீங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமைங்கிறது போன ஜென்மத்தில் இருக்கிறதோட ரெஃப்ளெக்ட் தான். அதை ஏற்றுக்கிற பக்குவத்தை கொடுக்குறதும்
சரி இனிமேட்டாவது நமக்கு சரியா இருக்குன்ற எண்ணத்தையும் கொடுக்காதா? இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்படுவதற்கு போன ஜென்மம் தான் காரணம் அப்படின்னா, இதைத்தான் அவன் கர்மாங்கிற பேரில் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ துப்புரவு தொழிலாளியாக பிறந்ததை துப்புரவு தொழிலாளிங்கிறத பெருமையாக செய், மலம் அள்ளுவதை பெருமையாக செய். ஏன்? உனக்கு விதிக்கப்பட்டது மலம் அள்ளுதல். இப்படி இருந்தனா அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு பிராமணனாக பிறக்கலாம், ஒரு நல்ல இதில் பிறக்கலாம். இப்படித்தான் அவன் வந்து தொழிலாளர்களிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியில் வரையும் கர்மாவை சொல்லி தான் அவனை அந்த இடத்த நிறுத்தி வச்சிருக்கிறான். தொழிலாளர்களிடம் என்ன சொல்கிறான்? கடமையை செய், பலனை எதிர்பாராத. முதலாளியும் பண்ணையாரும் ஆண்டையும் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ செய்யணும், அது உனக்கு விதிக்கப்பட்டது. பலனை எதிர்பார்க்காத. வேலை செய்கிறது வந்து மலம் அழுவது உன் வேலை, சித்தார வேலை பார்க்குறது உன் வேலை, மணியாற்றுறது அவன் வேலை. அதனால் அந்தந்த இதை நீ ஏற்றுக்கோ, இதெல்லாம் போன ஜென்மத்தில் இது பண்ணோம். அதெல்லாம் இருபிறப்பாளர்கள் அவங்க தான். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நம்ப வச்சுருக்கான். நம்ம செஞ்ச பாவம், நம்ம குழந்தை பிறக்கலைன்னா கடவுள் கொடுக்கல, குழந்தை பிறந்தால் கடவுள் தான் கொடுத்துருக்காரு. அப்போ இப்படியாக நம்ப வைத்து இந்த நாட்டின் ஒடுக்கப்பட்ட எளிய மக்களை, பெண்களை, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை நீங்கள் அடிமையாக இருப்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது, அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. போராடடா வாழேந்தடான்னு பாடாதங்கிறான். புரட்சி செய் புண்ணாக்குன்னு பேசாதங்கிறான். உரிமை கொடு, மண்ணாங்கட்டி கொடு, கூலி உயர்வு கொடுன்னு கேட்காத, மூடிக்கிட்டு இரு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா போய் ப்ரே பண்ணு, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு, அழு, பிரார்த்தனை செய், புரட்சி செய்யாதே. இதுதான் அடிப்படைவாதிகளுடையது. அதை தான் விஷ்ணு சொல்கிறார். பெண் குழந்தைகளிடம் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி வந்ததுக்கு காரணம் கடவுள் தான். நீ நல்லா இருக்கியோ கெட்டதோ அதுக்கு காரணம் உன்னுடைய உழைப்போ உன்னுடைய அறிவோ கிடையாது. உன் குடும்பத்துக்கு இவ்வளவு தான், உன் முகத்துக்கு இவ்வளவு தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்வதன் மூலமாக குழந்தைகள் நம்ம எந்த நிலையில், ஜாதி நமக்கு தடையில்லை, பொருளாதாரம் தடையில்லை, படிப்பு நம்மளை வெல்லுங்கிற அந்த அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக பேசியிருக்கிறார். படிப்பு ஒரு மனிதனை உடைக்கும், ஒரு ஒடுக்கப்பட்டவனா படிப்பு உயர்த்தும். இதை தான் பெரியார் பேசினார். திருவள்ளுவரே இதைத்தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திருக்குறளை எதிர்க்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. இதுல நிறைய பேர் பேசுறது வந்து பொழிப்புரை வந்து பரிமேலழகர் பண்ணியிருக்கிறாரு, கலைஞர் கருணாநிதி பண்ணியிருக்கிறாங்க, வாவு சிதம்பரனார் பண்ணியிருக்கிறாங்க, குழந்தை பண்ணியிருக்காரு, ராவணகாவியம் எழுதிய குழந்தை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பரிமேலழகர் மட்டும்தான் தெரியும். திருவள்ளுவருக்கே பூணூல் போட்டு விடுறவங்க, திருவள்ளுவருக்கு காவி சட்டை போட்டு விடுறவங்க, திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூரில் பிறந்த பிராப்பண்ண குடும்பம், ஆதி என்ற பறையருக்கும் ஆதி என்ற பார்ப்பனருக்கும் வள்ளுவர் என்ற பறச்சிக்கும் இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் கட்டி அவர் ஒரு பார்ப்பனர், ஏன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டா அப்படிங்கிற அவங்களால மாற்றுற அந்த தன்மையில் அவங்களுடைய வலதுசாரிகள் என்ன பண்ணுறாங்க, வள்ளுவரை பார்ப்பனர்ன்றோம், அவர் கடவுள் நம்பிக்கை உடையவரணும், அவர் இந்துன்னும். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இந்துனா என்னன்னே தெரியாது. இதெல்லாம் இவங்க அடித்து விடுகிற கப்சா. 100க்கு 100 விழுக்காடு இதெல்லாம் உண்மைக்கு மாறானது. ஏன்னா திருக்குறளை இவங்க எப்பங்க கொண்டாடினாங்க? சங்கராச்சாரியார் திருக்குறள் குறித்து என்னங்க சொல்லியிருக்காரு? இவங்க பகவத்கீதையோ மனு தர்மமோ இவங்க தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் திருக்குறளை ஏற்றுக்கிட்டாங்க? திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய மறுஜென்ம வீடு பேரடைதல் கிடையாது. ஏன்னா சமண, ஆசீவிக, நாத்திக, லோகாயவாத, சார்வாக மதங்களில் அந்த தன்மை உள்ளவங்களிடம் கடவுளும் நம்பிக்கையும் கிடையாது, மறுஜென்மமும் கிடையாது. சரி, திருக்குறள்ல சொன்னார். இதெல்லாம் இன்டர்பிரேஷன் தானே சார். பொழிப்புரை வாவு சிதம்பரனார் சொல்றாரு, கடவுள் வாழ்த்தே கிடையாதுங்கிறார். சொல்லியிருக்கிறது யாரு? திராவிட இயக்க சிந்தனையாளர் புலவர் குழந்தை அல்ல, கலைஞர் கருணாநிதி அல்ல, வேற எழுது கிடையாது. வாவு சிதம்பரனார் சொல்றாரு. சார் வாவு சிதம்பரனார்கிட்ட போய் சொல்லுங்க அவங்கள. வாவு சிதம்பரனார் கடவுள் வலுத்து இடைச்சர்களுங்கிறாரு. சொன்னவர் வாவு சிதம்பரனார். அது மட்டும் இல்லை, திருக்குறளில் பயன்படுத்திய வார்த்தையெல்லாம் வேற வேற அர்த்தங்கள்ங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அர்த்தம் கிடையாது, அதில் உள்ள அந்தனர் அர்த்தம் வேறங்கிறாங்க. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. திருக்குறள் எழுதுனதே இந்த திருக்குறள் தெய்வம் என்பது வந்து கடவுளுங்கிற வார்த்தையிலிருந்து வேறங்கிறாங்க. சாமிங்கிற அர்த்தம் வேற, தெய்வங்கிறது வேற, கடவுளுங்கிறது வேறங்கிறாங்க. இல்லை சார், எழுபிறப்பும்னு சொல்றது இல்லை திருக்குறள்ல, எழுபிறப்பும் ஏமா புடைத்தல்னு இருக்குல்ல. இல்லை, அது எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திருக்குறளில் உங்களுக்கு இன்றைக்கு உள்ள ஒரு சாதி மறுப்பு, சனாதன மறுப்பு இருக்கானா இருக்குது. அதே சமயம் பெண் விடுதலை இருக்கான்னு கேட்டால் பெண் விடுதலை எங்கே கிடையாது. அது ஒரு விஷயத்தை வச்சு திருக்குறள் நம்ம தூக்கி கடவுளை தொழுதுகிட்டு இருந்தால் பெய்யும். ஆமாம், அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதுதான் பெரியார் வந்து திருக்குறள்லேயும் மாறுபட்ட கருத்து இருக்கு. உடனே இவங்க திருக்குறளை பொழிக்கிறாங்கன்னு திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்து கொடுக்கப்பட்ட மலம்னு இவங்களா கற்பனையாக பெரியார் சொல்லலாம். சார் பெரியார் சொல்லலை. அது வந்து எல்லாமே இவங்க விடுகிற கப்சா. வளர்த்தாராம் அவர் பொண்ணை, வளர்த்து அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். காமத்தை அடக்க முடியலன்னா அம்மாவுடையும் அக்காவுடையும் போய் அடக்கிக்கணும்னு சொன்னாராம். இதெல்லாம் இவங்க உருவாக்குற ஸ்கிரிப்டில் பரப்பி விடுறது. அதில் தான் இந்த ஸ்கிரிப்ட். திருக்குறளை வளர்த்ததே பெரியார் தான் சார். திருக்குறளை மீண்டும் கொண்டு வந்ததும் தமிழாசிரியர்கள் தமிழ் பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருத டீச்சருக்கு 300 ரூபாயும் தமிழ் ஆசிரியருக்கு 80 ரூபாயும் கொடுத்தப்போ போராடினது யார் சார்? எந்த கட்சி சார்? நீதி கட்சி. திருக்குறள் மாநாடுகள் நடத்தியது எந்த இயக்கம்? திருக்குறள் முனுசாமி இருக்கார், அவருடைய மகன் இப்போ அதிமுக பேச்சாளர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள்.
இந்த சனாதனவாதிகள், இந்த மனுதனவாதிகள் இன்னைக்கு திருக்குறளை மேற்கோள் காட்டுறவங்க திருக்குறளை தீண்டப்படாத ஒரு குறளாக, ஒரு இலக்கியமாக தான் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. திருக்குறளை வந்து தீக்குறள் அப்படிங்கிற பேசுகிறவங்க அவங்களாம். திருக்குறள் மாநாடு போட்டு திருக்குறளை பரப்பியவர் பெரியார். திருக்குறள் மாநாடு நடத்தினார். திருக்குறள் மாநாடு நடத்தின ஒரு ஜனசங்கத்தால் காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். திருக்குறள் ஏற்புடையது கிடையாது. ஏன்னா திருக்குறள் வந்து உங்களுக்கு சமத்துவத்தை போக்குது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அன்பு, அறம், பொருள், இன்பம் 3 தான். வீடு பேரடைதல் கிடையாது. உங்களுக்கு இவங்களுடைய ராமாயண மகாபாரதம்லாம் வீடு பேரடைதல் இருக்குது. ஆன்மா இது செத்ததுக்கப்புறம் மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுது. சொர்க்கம் நரகம். சொர்க்கம் நரகத்தை பற்றி திருக்குறள் பேசலை. அறம், அறத்துடன் வாழு, பொருளீட்டு, காமத்துப்பால், ஆண் பெண் உறவு, அவ்வளோதான். இவங்க வந்து இந்த பிறவி தவிர்த்து இன்னொரு பிறவி இருக்குங்கிறத பேசின இதிகாசங்கள், புராணங்கள் அல்ல திருக்குறள். அது ஏற்றப்பட்ட காலகட்டம் கலப்பிற காலம். கிபி 2ஆம் நூற்றாண்டு கிபி 5ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. 4 மணிக்கடிகை, 4 அடியார், திருக்குறள், 15 மேல் கணக்கு, 15 கீழ்கணக்கு, திரிகடுகம், இதெல்லாம் உருவான காலகட்டம்ங்கிறது அந்த 300 ஆண்டுகளில் தான். அந்த 300 ஆண்டுகளில் வந்து தான் இவன் அந்த காலத்தை தான் இவன் இருண்ட காலங்கிறான். திருக்குறள் ஏற்றப்பட்ட காலத்தையே இருண்ட காலம்னு வெளியே வச்சிருக்கிறான். இவன் வந்து திருக்குறளை பற்றி நமக்கு சொல்லி தராங்களா? ஏன் இருண்ட காலங்கிறான்? அது பிராமணர்களுக்கு இருண்ட காலம். ஏன்னா பார்ப்பனர்களிடம் நிலம் எடுத்து நம்ம பாண்டிய மன்னன் வந்து தமிழர்களுக்கு கொடுத்துருக்குறான். பூர்வீக குடிகளுக்கு நிலத்தை கொடுத்துருக்குறான். குடிமி ஒழுதியானா ஏதோ ஒரு பேர் வரும், எனக்கு சரியாக பேர் நினைவில்லை. இதெல்லாம் கலப்பிரர் காலத்தில் நடந்த புரட்சி. ஸோ கலப்பிரர் காலத்தை இருண்ட காலம் என்றும், பிராமணர்களுக்கு பொற்காலமாக இருந்த குப்தர் ஆட்சியை பொற்காலம்னு நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்போம். குப்தர் ஆட்சி பொற்காலம் அப்படி. ஏன்னா பிராமணர்களுக்கு நிலம் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அங்கே தான் இந்த சாணக்கியர், இந்த அர்த்த சாஸ்திரம், இந்த குரூப்பு ஃபுல்லாக வந்து மௌரிய வம்சத்தை அழிச்சிட்டு ஃபுல்லாக பார்ப்பனர்கள் வந்து தங்களுக்கான குப்தரன் ஆட்சின்னு உருவாக்கிக்கிட்டு, சுங்கமித்திரன் ஒரு பார்ப்பனர் மௌரிய ஆட்சியை அழித்தது எல்லாம் நடந்தது. அதான் கிபி 8ஆம் நூற்றாண்டு காலகட்டம். அபிதுபே கூட அதை குறித்து எழுதியிருக்காரு. அம்பேத்கர் கூட அது குறித்து மேற்கோள் காட்டியிருக்காரு. அப்போ தான் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டது, நால்வர்ணம் நிலைநிறுத்தப்பட்டது. கலப்பிரர் காலம் ஒளிஞ்ச காலம் தான் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டு இங்கே தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியம் இதெல்லாம் உருவானது. புரியுதுங்களா? அதனால் சும்மா வரலாறு தெரியாமல் ஏதோ இவங்க திருக்குறளை தூக்கி பிடிக்கிற மாதிரி, திருக்குறள் ஏதோ திராவிட இயக்கத்துக்கு எதிரானது மாதிரி சும்மா இவங்க கதை விடுறது. இவங்க எதுவுமே திருக்குறளுக்கு. இன்னொரு பக்கம் சார், நிறைய ஸ்கூல்ஸில் கிறிஸ்துவ மத போதனை நடக்குது, இஸ்லாமிய மத போதனை நடக்குது. அதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க. அரசு பள்ளியில் நடக்குதா? அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அரசு பள்ளி. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கிறிஸ்துவ மத பள்ளியில் வந்து மத பிரச்சாரம் நடந்து மதம் மாற்றுறாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவே ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தாங்க. இன்றைக்கி பாஜகவில் இருக்க கேபினட் மினிஸ்டருடைய கேபினட் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அவங்க பசங்க ஃபுல்லாமே கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் மதம் மாறிட்டாங்க, எவ்வளோ பேர் வந்து பிரச்சாரம் செஞ்சு பைபிள் இதாக இருக்கப்பட்ட அவ்வளோ கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்து வெறி பிடிச்ச இந்துத்துவா மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சனாதன வகுப்பு தான் கிறிஸ்டின் ஸ்கூலில் சொல்லி தராங்களான்னு தெரியல. இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அரசு பள்ளி சார். அரசு பள்ளிக்கு வந்து அலைலுயாவும் தேவையில்லை, ஆர்எஸ்எஸ் கேம்பும் தேவையில்லை, அல்லாவும் தேவையில்லை. அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணிக்குவாங்க. தொழுகணுமா, ப்ரே பண்ணணுமா, அரோகரா சொல்லணுமா, வீட்டுக்குள்ள அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிறான். இப்போ இதில் கைதுன்றது ரொம்ப அதீத நடவடிக்கை. சரி, அப்படியே நீங்கள் வந்து தலைமை ஆசிரியர் மாற்றின மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னாலும் யார் இதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு இருக்குல்ல. நீங்கள் அவர் வந்து பள்ளியில் பேசிட்டதுனால சின்ன சின்ன லெவலில் பல தலைவர்கள் இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அந்த நடவடிக்கையும் எடுக்கணும். நீங்கள் வைக்கிற அந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். இது யார் அனுமதிச்சா, இவர் யார் மூலமாக வந்தார், அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். அந்த லாபி, இப்போ இவர் ஒருவரை சிறையில் வைப்பது அப்படிங்கிறது இவரை மட்டும் பயமுறுத்துமா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா உருவாக்கி தர ஃபேக்ட்ரியை விட்டுட்டு உருவாக்கி வர ப்ராடக்ட், இப்போ இது வந்து போதை தரக்கூடிய ஒரு அபின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அபின் பாட்டில் உடைச்சிட்றேன், உடைச்சிட்டு அபினை உடைச்சிட்டேங்கிறேன். ஆனால் அபின் பாட்டில் உருவாகிற இடம் அப்படியே இருக்குது. அப்போ இது யார் இந்த அளவுக்கு ஒரு லாபி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, யார் அனுப்புனாங்க, இதையெல்லாம் கண்டுபிடித்து அதை தடுக்கணும், இனிமேல் வரவிடாமல் தடுக்கணும். அதான் சார் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு நபரை தண்டிப்பதெல்லாம் நமது நோக்கம். அவருக்கு வயதெல்லாம் பார்த்தா 24 25 தான் சொல்கிறாங்க, கம்மியாக சொல்கிறாங்க. இவ்வளோ சின்ன வயசில் இவரை வந்து கண்டிப்பாக இவராக சம்பாதிச்சிருக்க மாட்டார். இவருக்கு ஏதோ ஒரு லாபி இருக்குங்க, அது வந்து முழுசாக வெளியே வரணும். இவர் யார் இப்படி இந்த மாதிரி உருவாக்குற லாபி, என்ன லாபி, யார் கார்பரேட்டு பின்னாடி இருக்கிறாங்க, இவர் அப்படி உருவாக்குவது மூலமாக என்ன லாபம், அது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிய வரணும். அதை நோக்கி நம்ம போகணுன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இனி இந்த பள்ளி வளாகங்களில் ஒரு மதம் சார்ந்து, ஒரு சமயம் சார்ந்து இப்படி ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு இது ஒரு முட்டுக்கட்டை போடுங்கிற வகையில் அதை நம்ம பாராட்டியா. நன்றி சார், உங்களோட எனக்கும் நீங்கள் பண்ணிட்டு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Taste the symphony of Milky Mist Capella Chocolatum. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.